Taste the Daily. அண்மை செய்தி. பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியாத திமுக அரசின் காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். அருண் வணக்கம். அதாவது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் கடந்த 1998 ஆண்டு முதல் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் என்பது பயிற்றுநர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களை கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நேரடியாக சந்தித்த தற்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்றுநர்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதி அளித்து 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை அவர்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறிதான் டிபிஐ வளாகத்துக்கு முன்பாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கத்தினர் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் அவர்களை திமுக அரசின் காவல்துறையினர் அராஜக போக்கோடு அவர்கள் அனைவரையுமே கைது செய்துவிட்டது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொழிலாளர் வைப்பு நிதி, ஊதிய உயர்வு, மருத்துவ காப்பீடு, இறப்பு நிவாரண நிதி என எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாமல் நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும், ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த திமுகவின் வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை காவல்துறையினர் கைது செய்து விடுவதாக பாதிக்கப்பட்ட சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிறப்பு பயிற்றுநர்கள் மட்டுமல்லாமல் அந்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநருக்கான பாதுகாவலர்களும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் சிறப்பு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த இந்த சிறப்பு பள்ளி பயிற்றுநர்களுடைய எண்ணிக்கையையும் தமிழக அரசு அதிகரிக்காமல், பாதுகாவலர்களுக்கு பதவி உயர்வையும் அளிக்காமல் கடந்த 4.5 ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வந்ததாக குற்றம் சாட்டும் இந்த பயிற்றுநர்களும் பாதுகாவலர்களும் தங்களை பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.